ஹலோ, எங்க காலையில எந்திரிச்சு எங்கங்க சொல்லிக்காம போயிட்டீங்க? ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருந்துச்சு, அதுக்காக வந்திருக்கேன். நான் டிஃபன் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். ராகுல் கூட இன்னும் வரல. அவன் என் கூட தான் இருக்கான். உங்க கூட வா. ஏன்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். பிரபா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுல் கிட்ட போன் கொடுங்க. இரு ஒரு நிமிஷம். ராகுல். அம்மா, ராகுல் எங்க இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நேற்று ராத்திரி நானும் பிரீத்தியும் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ஆனா பிரீத்தி. ஏய், என்னாச்சுடா? ராகுல், பிரீத்திக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ. அதான் பேசிட்டேல்ல, வீட்டுக்கு வந்து நான் எல்லா டீடைலையும் சொல்றேன். நீ இப்ப போனை வை. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அங்க இருக்கீங்க? இப்படிப்பட்ட பையனை நீ பெத்ததுக்கு. இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்களா? அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க போதும். அவங்க ஒருவேளை நோன்னு சொன்னா நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு தான். ரெண்டாச்சுன்னா ரொம்ப டஃப் லேடி. நெருப்புல காட்டி குனிய வைக்கிறதுக்குள்ள ரொம்பவே வேத்து போச்சு. எது நெருப்பு? அமௌண்ட் தான். அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளோ? அந்த பையனுக்கு 50 லட்சம், இன்ஸ்பெக்டருக்கு 50, எனக்கு 50. நீங்க என் கம்பெனி லீகல் அட்வைசர் தானே? சார், அது உங்க கம்பெனி பிசினஸுக்கு, உங்க பையனோட குறும்புத்தனத்துக்கு இல்ல. வேற யாராவது இருந்திருந்தா உங்க டோட்டல் ப்ராப்பர்ட்டி மேல பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. ஓகே. இப்போ நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ. அப்ப பணம் கிடைச்சிரும்ல? கொடுப்பாங்க. சரி. யார் என்ன கேட்டாலும் லாயரை காட்டிடு. லாயரை தவிர வேற யார்கிட்டயும் பேசாத. என் வீட்ல கூட வா. ஐயோ. ஏய், அப்புறம் நீங்க பிரஃபுல் குமார். ஆ, உங்களோட மீட்டிங்ஸ் எதுவா இருந்தாலும் வர்ச்சுவல், நாட் பர்சனல். ஓகேவா? Dad, I'm feeling guilty for what I did. நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். முடிஞ்சது. நம்ம இங்க போருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ என்னடானா வெள்ள குடி கட்டிட்டு இருக்கான். அப்பா, அண்ணா, என்ன உன் தம்பி மாதிரி நினைச்சுக்க. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பாரு ராகுல், இது உனக்கும் பிரீத்திக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் ரிஸ்க் எடுக்கிறோம். இது உன்னோட ஃபேமிலி கௌரவ பிரச்சனை. இல்ல அங்கிள். சரி வா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். சார், எதிர்கட்சிக்காரங்க உங்களோட பழைய கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏற்கனவே இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு சார். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இன்கம் டேக்ஸ், சிபிஐன்னு எல்லாரும் உங்களை தேடி வந்துருவாங்க சார். இப்பதான் பதவியிலேயே வந்து உட்காந்துருக்கீங்க, அப்புறம் இறங்குற மாதிரி ஆயிடும் சார். இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவங்க தட்டுல பெருச்சாளி செத்து கிடந்தாலும் மத்தவங்க தட்டுல ஈய தேடுறத விட மாட்டாங்க. என்ன பண்றது? டேய் சார், இமிடியேட்டா பிரகாஷ்க்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சார். இது மாநிலத்தையே அதிர வைக்கும் செய்தி. மாநில மக்களால் போற்றப்படும் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் ஒரு இருண்ட முகம்.
அந்த அரசியல்வாதி எத்தனை கோடி சம்பாரிச்சுக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த அரசியல்வாதி? இன்னும் சிறு நிமிடங்களில் அந்த அரசியல்வாதி யார் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறோம். ஒரு சின்ன இடைவேளைகளுக்கு பிறகு. சார், பாடிய போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புவோம். அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ரிப்போர்ட் நம்ம சொல்ற மாதிரி வரும். அப்புறம் நம்ம டீம்ல ஒரு 4ல இருந்து 5 பேர் இருப்பாங்க. டோட்டலி உங்களுக்காகவே ஒரு டீம் ரெடி பண்ணணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகலாம். 15 லட்சம் பணம்னா செடியிலேயா காக்கிது? உங்களுக்கு தான் 50 லட்சம் கொடுக்குறேன்ல, அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. எவ்வளோ? 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன். வயசுல பெரியவர், அதுக்குதான் இந்த மரியாதை. போலீஸ் பாஷையில பேசவா? கொடுக்கற 25 லட்சத்துல நானே எல்லாத்தையும் பண்ணவா? நான் ஒண்ணு இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ண வரல. மேடம், ஏன் என்னாச்சு? பிரபாகர், இங்க என்னதான் நடக்குது? நீங்க என்னடானா 50 லட்சம்னு சொல்றீங்க, இவங்க என்னடானா 25 லட்சம்னு சொல்றாங்க. அப்படியா சொன்ன? அது எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து அவ்வளவு ஆகும்னு சொல்ல வந்தேன். ஜஸ்ட் ஷட் அப். இந்த நன்றி கெட்ட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ராகுல், நான் உன்னை நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல பண்பாடும் கத்து கொடுத்துருக்கேன். உன்னால ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கவும் ரெடியா இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போ, போய் நீ போலீஸ்ல சரண்டர் ஆகு. இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாநில மக்களின் சாப்பாட்டு தட்டில் ஓட்டை, வெகுஜன மக்களின் வரி பணம் காணவில்லை. அப்படி என்றால் அவையெல்லாம் எங்கு சேர்ந்துள்ளது? எந்த அமைச்சர் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்தார்? அது யாரா இருக்கும்? இன்னும் சில நொடிகளில் அந்த அமைச்சர் யார் என்று தெரிய வரும். ஹலோ. ஏ பிரகாஷ், எங்கடா இருக்க? சார், வந்துட்டே இருக்கேன். டோன்ட் வரி சார். எனக்கு பத்திக்கிட்டு எரியுது, சீக்கிரம் வாங்க. ஓகே சார், வந்துடுறேன். ரமேஷ், கிளம்பலாம். சார், ஆத்திரப்பட்டா தற்காலிக நிம்மதி தான். ஆனா மரியாதைங்கிறது ஒரு வாட்டி போயிட்டா திரும்ப கிடைக்காது. முடியாதுங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ராகுல் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான்ல? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமே கால் பண்றேன். நேரங்கட்ட நேரத்துல. சார், நீங்க ஓகேன்னு சொன்னா 2 மினிட்ஸ்ல செட்டில் பண்ணிடுறேன். யோசிச்சு சொல்லுங்க. 1 கோடிக்கு மேல 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா இதை நீங்க பண்ணுங்க, இல்ல விட்டுருங்க. ஓகே சார், உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். ரமேஷ், காரடு. என்னவா அவருக்கு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் இப்படி குதிக்கிறாரு அவரு? பிசினஸ் மேன் ஆச்சே, செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. புள்ள விஷயத்துலயுமா? எவ்வளவு சொன்னாரு? நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும், அவ்வளவுதான். ஃபைனலா எல்லாம் சேர்த்து 1 C தரேன் இருக்காரு. இன்னும் சில நொடிகளில் அந்த அமைச்சர் யார் என்பதை வணக்கம் சார். உங்களுக்கு ரொம்ப நாங்கள் அர்ஜென்ட் காட்டப் போகிறோம். அதுவரை ஒரு சின்ன பிரகாஷ், இடைவேளை. என்னங்க அது? நம்ம எல்லா பழைய கேஸும் மீடியாக்கு கொடுத்து இது எதிர்க்கட்சி தான் தராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம கட்சியில இருக்கவங்க தான் அப்படி பண்றாங்கன்னு சந்தேகமா இருக்கு. சார், ரிலாக்ஸா இருங்க, நான் இருக்கேன்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அது என்ன பண்றீங்களோ சீக்கிரம் பண்ணி முடிங்க. ஓகே. ஹலோ, என்ன நியூஸ்? ஓ, ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. சிரிக்கிறத நிறுத்திட்டு என்னன்னு சொல்லுங்க. சார், பிசினஸ் டைஃபூன் பிரஃபுல் குமாரோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த கேஸ மூடுறதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏங்க, அவன் மாட்டிக்கிட்டதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? சார், நீங்க உண்மையிலேயே பொலிட்டிஷியனா? ஹலோ, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. சார், பிரஃபுல் குமாரோட கேஸ தீவிரமா ஹைலைட் பண்ணா உங்க கேஸ் தன்னால சைட்லைன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. ரைட், 1 செகண்ட். ஹலோ, சம்பத் சார் ஸ்கேம் நியூஸ் இருக்குல்ல, அதை சைட்லைன் பண்ணிட்டு பிரஃபுல் குமார் சன் கேஸ் ஹைலைட் பண்ணுங்க கண்டினியூஸா. உங்களுக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேரும். ஓகே? சார், நீங்க இப்போ உங்க மணி பவர், பிரெயின் பவர் ரெண்டையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரஃபுல் குமார் புள்ள கேஸ இந்த மாநிலம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுனா கொஞ்சம் பணம் செலவாகும். பண்ணிட்டா போச்சு. அது ஏதோ 1 to 9 A to Z என்னென்னலாம் சேனல் இருக்கோ எல்லா சேனலுக்கும் அந்த பணத்தை பகிர்ந்து கொடுங்க. ஆனா என்னோட எந்த கேஸும் வெளியில வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருங்க. எல்லா பருப்புகளும் வெந்ததுக்கு வெந்த பருப்பு ஊருன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க பருப்பை வேக வைக்கிறதுக்கு பால்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.